வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பேச போகிறோம்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றுக்கு நடந்த டிவிகேனுடைய கட்சி மீட்டிங்கில் ஸ்பயர் ஸ்பீச் கொடுத்தாருங்க. என்ன பேசினார்னா, ஆர்கே நகரில் 2 நாளைக்கு முன்னாடி திருவிக்கா நகர் எம்எல்ஏ பல்லவி மேடம் மேயர் அவர்களால் அவமதிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி தாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸாக வந்துச்சுங்க. அதுக்கு பதில் தீர்வாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேசமான சவால் விட்டாருங்க. அது என்ன சவால்னா, திருவிக்கா நகர் எம்எல்ஏ நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்க, அவமானப்படுத்தினீங்க, அதிகார ஆணவ திமிரில் டிஎம்கே ஆடியது அப்படிங்கிற விதமாக அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் டிஎம்கே கட்சி ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 25 வார்டு இருக்குங்க. இன்னி 8 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறதுங்க. அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய 25 வார்டில் நீங்கள் ஒரு வார்டு கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது, கவுன்சிலராக ஜெயிக்க முடியாது. இந்த 25 வார்டுலையுமே நீங்கள் டெபாசிட் தான் இழப்பீங்க. டிஎம்கே 25 வார்டுலையும் டெபாசிட் இழக்கும் அப்படிங்கிறத ஆரவாரமாக ஆவேசமாக சொன்னாருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். டிஎம்கேக்கு சவால் விட்டாருங்க. என்னென்னா, டிஎம்கே சென்னையில் நீங்கள் பண்ண அரசியல் ஈடுபடலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அமைச்சர் சொன்னது என்னென்னா, மேலும் நீங்கள் மன்னராட்சி பரம்பரை மாதிரி நீங்கள் செயல்பட்டது, பண்ணையார் முறைப்படி பண்ணையார் மாதிரி நீங்கள் அனைத்து கட்சியும் நடத்தின விதம் அப்படிங்கிறத பற்றி ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் பலமாக சொன்னாருங்க. அதாவது என்ன சொன்னார்னா, டிஎம்கேல கலைஞர் கருணாநிதி அவருக்கு அடுத்தாப்புல கடைசி உங்கள் வாரிசில், உங்கள் மன்னராட்சி பரம்பரையில் கடைசி வாரிசு மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருந்தார். இனி உங்கள் வாரிசில் யாரையும் நாங்கள் முதலமைச்சராக வரவிட மாட்டோம். எங்கள் தளபதி விஜய் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் தான் முதலமைச்சர். நீங்கள் யாரும் முதலமைச்சராக வர முடியாது அப்படிங்கிறத ஆவேசமாக சொன்னாருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அப்புறம் என்ன சொன்னார்னா, உள்ளாட்சி நிர்வாகத்தில் நாங்கள் முற்றிலும் ஊழலை ஒழிச்சிட்டோம். என்னென்னா, நீங்கள் புதுசாக கட்டடம் கட்டினாலோ ஒரு வீடு கட்டினாலோ அங்கே நீங்கள் அப்ரூவல் வாங்க போகும்போது ஏகப்பட்ட கமிஷன் பிரச்சனை இருந்துச்சுங்க. என்னென்னா, அவர் சொல்கிறது, அமைச்சர் சொன்னது, முதலமைச்சர் கமிஷன், அமைச்சர் கமிஷன், பார்ட்டி கமிஷன், கட்சி கமிஷன், அப்படி ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. இந்த கமிஷன் முறையிலலாம் நாங்கள் முற்றிலும் ஒழிச்சிட்டோம். தமிழ்நாட்டுக்கு தூய ஆட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னாருங்க. அப்புறம் அஃபிஷியல் என்ன சொன்னார்னா, 717 மதுபான கடைகள் மூடிட்டோம், நாங்கள் அதுக்கான அஃபிஷியல் உத்தரவுலாம் பிறப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னாருங்க. திமுக நேருக்கு நேராக சவால் விட்டாருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். என்னென்னா, பாருங்கள், நீங்கள் புரோட்டோக்கால் படி அந்த இடத்துல மேயருக்கு அடுத்தாப்பில் டிவிகேவுடைய எம்எல்ஏ பல்லவி மேடம் அவர்கள் தான் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கான ப்ரொசீஜர், அவங்களுக்கு தான் புரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் அதை ஆமோதிச்சிட்டிங்க. டிஎம்கே இன்னியும் அதிகாரத்து முறையில் தான் இருக்கிறாங்க. டிஎம்கே 70 ஆண்டு கட்சி, நாங்கள் ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க நிலையை இப்படி இருக்குது, பரிதாபமாக இருக்குங்க. என்னன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு ஏளனமான ஒரு வார்த்தை சொன்னாருங்க நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, டிவிகே மீடியாஸ் மூலமாக தான் ஜெயிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு தான் அவங்க கவர்ச்சினால் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இது என்னங்க, இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது?
60-70 வருஷம் கட்சி நடத்துகிறீங்க நீங்கள் இதை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அப்படின்னா ஃபேஸ்புக் ஓனரை நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஓனரை உங்கள் கட்சியில் இணைச்சிக்கோங்க, யூடியூப் ஓனரை நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சவால் விட்டது என்னென்னா, உதயநிதியை பார்த்து நேருக்கு நேராக சொன்னார், நீங்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் எந்த தொகுதி சென்னைக்கு உட்பட்ட தொகுதியில் வார்டுகளில் டெபாசிட் இழப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டாருங்க. குறிப்பாக ஆர்கே நகருக்கு உட்பட்ட 25 வார்டில் நீங்கள் டெபாசிட் இழப்பீர்கள். அதுக்கான வேலையை நாங்கள் என்னைக்கு நீங்கள் பல்லவி சகோதரி அவர்களுக்கு அநீதி நடத்துனீங்களோ அன்னைக்கிலேருந்தே நாங்கள் தேர்தல் வியூகத்தை பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு சொல்லியிருக்கிறாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? டிவிகே சொன்னது மாதிரி, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னது மாதிரி சென்னையில் டிஎம்கேயே டெபாசிட் இழக்க செய்வார்களா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில்? டிவிகே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மேயரையும் கைப்பற்றுவார்களா? சென்னையில் அனைத்து வார்டுகளும் வின் பண்ணுவார்களா? வெற்றி கொடி நாட்டுவார்களா என்பதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.